அடுத்த சம்ல பாருங்க. இந்த சம் என்னன்னா, 2த்துக்குமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line. The point of intersection 3x plus y plus 2 equal to 0 and to the point of intersection. ஸோ 2 கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் இந்த சம்முக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ வாங்க பார்க்கலாம். சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x plus y equal to -2 and x minus 2y equal to 4. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1னும் இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் 6x plus 2y minus 4. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். x minus 2y equal to 4. ஸோ கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிட்டு 0 6 7x அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. எக்ஸோட வேல்யூ 0 வந்தால் ஒய்யோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ y is equal to -2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0, -2. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். 7x minus 3y equal to -12 and 2x x minus 2y equal to -3. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீஅரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தேர்டுன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் 4th ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம். 7x minus 14y minus 21. தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா 7x minus 3y minus 12. ஸோ 7ன்னு தான் நம்ம காமனாக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போடுங்க. சிம்பிள் மாற்றுங்க. 2 இது போயிடுச்சுன்னா அப்போ 14ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி -11yன்னு வரும். ஸோ 22 இது ப்ளஸ் ஆகிடும். 22ல் 12 போயிடுச்சுன்னா மீதி 9 இருக்கும். ஓகேங்களா? -9 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா y is equal to 9/11. இதை நம்ம எக்ஸோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதனா ஒரு வேல்யூவில் பண்ணுங்க. x minus 2 times 9/11 equal to -3. x minus 18/11 equal to -3. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி இங்கே எழுதுறோம் பாருங்க. x equal to plus 18/11 minus 3. ஸோ x equal to 18 minus 33/11. ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? 5. 18ல் 33 போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு 8 போயிடுச்சுன்னா 5. 20 25 25ல் 10 15 25ல் 15 -15/11. ஸோ இதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எக்ஸ் வந்து -15, 11. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து -15, 11 and 9, 11. ஸோ அவ்வளோதான். இந்த சம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். ஓகேவா? முடிச்சுக்கலாமா? ஸோ அடுத்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது. இதுதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினை வாங்க பார்க்கலாம்.